ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு இந்திய வெங்காய வியாபாரி வெங்காயம் விற்கணும்னு உலக சந்தையை தேடி கடல் வழியா கிளம்பினாரு. வெங்காயத்தின் வாசனையே தெரியாத ஒரு ஆழ்கடல் தீவை கண்டுபிடிச்சிட்டாரு. அந்த தீவிலே தனது வெங்காய வியாபாரத்தை தொடங்கினார். தீவின் அரசின் முன்னே போய் நின்று வெங்காயத்தை அறிமுகப்படுத்தினான். கொஞ்ச நாளிலேயே அந்த அரசன் வெங்காய வாசனைக்கு, வெங்காய சமையலுக்கு அடிமையாகிவிட்டார், மகிழ்ச்சியாகிவிட்டார். அரசர் வெங்காய வியாபாரியிடம் கூறினார், உன் 100 மூட்டை வெங்காயத்தையும் இங்கேயே இறக்கி வைத்துவிட்டு இதோ 5 மூட்டை தங்கத்தை எடுத்துக்கொண்டு நீ செல்லலாம். ஏக மகிழ்ச்சியோடு அந்த வியாபாரியும் நாடு திரும்பி விட்டார், வீடு திரும்பி விட்டார். அதை பற்றி அரசல் புரசலாக கேள்விப்பட்டு விட்டார். பக்கத்து தெருவு பூண்டு வியாபாரி, வெள்ளை பூண்டு வியாபாரி விடுவாரா, அதே தீவை நோக்கி கிளம்பி விட்டார். மிகவும் சிரமப்பட்டு அந்த ஆழ்கடல் தீவை கண்டுபிடித்து விட்டார். தீவின் அரசன் முன்னால் போய் நின்றார். தனது வெள்ளை பூண்டை அறிமுகப்படுத்தினார். அரசனும் கொஞ்ச நாளிலேயே பூண்டு வாசனைக்கு அடிமையாகி போய், பூண்டு சமையலுக்கு அடிமையாகி போய், பூண்டு ரசத்துக்கு அடிமையாகி போய் வியாபாரியிடம் கூறிவிட்டார், உன் 100 மூட்டை பூண்டையும் இங்கே இறக்கி வைத்து விடு, அதற்கு ஈடாக உனக்கு என்ன வேண்டுமானாலும் கேள், தருகிறேன். இப்படி சொல்ல அந்த பூண்டு வியாபாரி மிகவும் மகிழ்ச்சியோடு, அரசே, உங்கள் தீவிலே நீங்கள் மதிக்கும் விலை உயர்ந்ததாக கருதப்படும் ஒரு பொருளை எனக்கு கொடுங்கள், அது போதும். இவர் தங்கத்தை மனதிலே வைத்துக் கொண்டுதான் அப்படி பேசுகிறார். இப்படி அகல விழி திறந்து இந்த பூண்டு வியாபாரி சொல்ல உடனே அகலக்கை திறந்து உத்தரவிட்டு விட்டார் அந்த அரசர். அந்த பூண்டு ரசத்துக்கு அடிமையாகி போன அந்த புண்ணாக்கு அரசர். யாருங்கே இந்த வியாபாரிக்கு நாம் அரிதாக போற்றும் 5 மூட்டை வெங்காயத்தை கொடுத்தனுப்புங்கள். ஒரு பொருளின் மதிப்பு என்பது அந்த பொருளின் விலையை பொறுத்தது அல்ல, அது அந்த பொருள் நம் வாழ்வில் ஏற்படுத்தும் தாக்கத்தை பொறுத்தது, அது தேவையை பொறுத்தது, பயன்படு இடத்தை பொறுத்தது. தாகத்தால் சாக கிடப்பவருக்கு ஒரு வைரம் முக்கியமா, ஒரு கோப்பை தண்ணீர் முக்கியமா? சொல்லுங்கள். எளிதாக கிடைக்கும் பொருளை விட அரிதாக கிடைக்கும் பொருளுக்கே மதிப்பு அதிகம். உலகிலேயே மிக அரிய பொருள் எது தெரியுமா? காலம், நேரம். ஒரு பொருளை வாங்குவதற்கு நீ செலவிடுவது பணத்தை மட்டுமல்ல, அந்த பணத்தை சம்பாதிக்க நீ செலவிட்ட உன் வாழ்நாளின் ஒரு பகுதியையும் தான். ஒரு பொருள் உன்னிடம் இருக்கும்போது அதன் அருமை தெரிவதில்லை, அது உன்னை விட்டு செல்லும் போதுதான், அது கிடைக்காத சூழல் ஏற்படும் போதுதான் அதன் உண்மையான விஸ்வரூப பலன் உனக்கு புரியும். சில பொருள்கள் சந்தையிலே மிக குறைந்த விலைக்கு கிடைக்கலாம், ஆனால் ஒரு தாயோ நண்பரோ அன்பளிப்பாக கொடுத்த ஒரு பொருளின் மதிப்பு கோடிகளை தாண்டியது அல்லவா? இங்கே பொருளின் தரம் மதிக்கப்படுவதில்லை, அந்த பொருளுடன் இணைந்திருக்கும் அன்புதான் மதிக்கப்படுகிறது. புற பொருள்கள் கால போக்கில் தேய்ந்து போகும், அழிந்து போகும். ஆனால் அகப்பொருளாம் கல்வியோ பண்போ ஒழுக்கமோ என்றும் அழியா மதிப்புடையதாகிற்றே. மாதா டிவியின் கதைகள் 1000 சொந்தங்களே, புரிந்து கொள்ளுங்கள். விலை என்பது நீங்கள் கொடுப்பது, மதிப்பு என்பது நீங்கள் பெறுவது. ஒரு பொருளை அதன் விலையை கொண்டு எடை போடாமல், அது உங்கள் வாழ்க்கைக்கு சேர்க்கும் அர்த்தத்தை கொண்டு எடை போடுங்கள். புரிகிறதா?